இந்த திமுக ஆட்சி இப்படி கிடையாது, இதுக்கு முன்னாடி இருந்து திமுக ஆட்சி இப்படிதான். திமுக சேர்ந்தவங்க இவரு மட்டும் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வண்டியை போய் எவரோ ஒரு நபரு வண்டியை போய் வந்து இஷ்டுக்கிறாங்க. அதுக்கிட்டே உங்க ஆத்தா நீ என்னடா பேசுறது, நானே ஒன்னு அடிக்க வந்தானே இன்னொருத்தர் பேசுறாரு. தாவேகாவை சேர்ந்து இது டிஎம்கேவை சேர்ந்தவர், அவரும் அதே மாதிரி பேசுறாரு. ஒருத்தர் நபரும் இதே மாதிரி தான் இருக்காங்களா ஒருவேளை திமுகல? எல்லாம் இவங்க கட்சியை நடத்துறாங்களா இல்ல ரவுடிசம் நடத்துறாங்களா? எல்லாம் ரவுடிசம் அந்த கட்சியில தான் கீரை பொழுது ஒவ்வொருத்தரும் பயமே இல்லாத அந்த அளவுக்கு பேசுறாங்க. அவங்களை யாருமே எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி பேசுறாங்க. இன்னும் நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது. இதெல்லாம் நம்ம வருங்காலத்துல பேசலாம். இப்போ இந்த வருடம் நடக்கிற ஆட்சியில தயவு செய்து சொல்றேன், மக்களே நல்லா கூர்ந்து பாருங்க. உங்களோட ஒவ்வொரு பிரச்சனைக்கும் யார் நிக்கிறாங்கிறத பாருங்க. முதல்ல உங்களோட பிரச்சனைக்கு முன்னாடி வந்து நின்று உங்க பிரச்சனைக்கு யார் குரல் கொடுக்குறாங்கிறத பாருங்க. எந்த பிரச்சனையா இருக்கட்டும், கனிமவள கொள்ளை, நெய்த்தேன், இதுல எத்த பிரச்சனைனா இருக்கட்டும், ஒரு மத சார்பான பிரச்சனை இருந்தாலும் அது எப்படி ஒரு கட்சி அணுகுதுன்னு பாக்கணும். ஏதாச்சும் ஒரு சைட்ல நின்றுக்குன்னு பேசுறது கிடையாது. இப்போ திருப்பனகுன்றத்துல ஒரு சட்டை நடந்துச்சு கொஞ்ச நாள் முன்னாடி. அதுல இந்த டிஎம்கே ஒரு சார்பான மக்களுக்கு நிக்குது, பாஜக ஒரு சார்பான மக்களுக்கு நிக்குது. ஆனா நாம் தமிழர் அதுல என்ன ஒரு நிலையத்துச்சு? எல்லார்களும் ரெண்டு பேருமே தமிழர்கள், ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு போங்க. ரெண்டு பேருக்கு நடுவுல ஒருத்தர் உள்ள விட்டு இங்க சண்டையை மூட்ட வேண்டிய வேலை வேணா. இதுல தாவேகாவோட பேச்சு என்னன்னு கேட்டா, தாவேகாவோட தலைவர் சரண்டா வாய் பொத்திக்கிட்டு முன்னுக்கிறாரு. அவர் எதையும் பேச மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி ஜனங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கொஞ்சம் அசம்பாவிதம் நடந்தாலும் உயிர்கள் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால தலைவர்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு கட்சியை சேர்ந்த தலைவர்களும் இதற்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்தா எல்லாரும் வந்து வெளியே பேசணும். பேசலனாக்கா இங்க ஜனங்கள் கொந்தளிச்சு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மைண்ட் செட்ல ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் நோக்கி போக ஆரம்பிச்சாங்கனாக்கா அப்புறமா இந்த நாடு தாங்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தரப்புல போச்சா. தலைவருங்கிறது எதுக்கு இருக்காங்க, ஒரு கட்சிங்கிறது எது நடத்துறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்த ஜனங்க இருக்காங்களா, இவங்க இருக்காங்களா, இவரோட பேர் இருக்காங்களா, ஒவ்வொருத்தரும் கட்டுப்படுத்தணும். அந்த அரசாங்கம் பேச விடணும். ஒரு கட்சி பேசும்போது அரசாங்கம் அப்படியே நீ பேசுப்பான்னு விடுறது, இவங்க பேச நீ பேசுப்பான்னு சண்டை மூட்டி விட்டு அதுக்கப்புறமா அதுல ஒரு அரசியலை பாக்குறது. இது ஒரு வேலையா? இதுல அரசியலை பேசி இதுக்கு நடுவுல நீங்க ஓட்ட வாங்கணும். இது தயவு செய்து யாருமே இந்த வேலையும் பண்ணாதீங்க. நிறைய குற்றம் இருக்குது. வருங்காலத்துல நம்ம சேனல்ல இதற்கு மேல நடக்கும் எல்லா குற்றத்துக்கான தீர்வாக இல்லைனாலும் குற்றத்தை வெளியே காட்டுவோம். இந்த குற்றத்தை யார் உண்மையாக செய்யறாரு என்று அதையும் வெளியே காட்டுவோம், அதையும் அம்பலப்படுத்துவோம், செய்யற நபர்களையும் அம்பலப்படுத்துவோம். நீங்க யாராச்சும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கேட்க மாட்டேன். உங்களுக்கு நம்ம பேசுற ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு தேவைன்னு தோணா நீங்க பண்ணி வைங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு யூஸ். சப்போஸ் அந்த மாதிரி யூஸ் இல்லாத நான் கேட்கறேன்றதுக்கு யாரும் பண்ணாதீங்க. யாருக்காச்சும் நான் பேசுற விஷயங்கள் உங்களுக்கு தேவைன்னு இருந்தா அவர்களை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேவையில்லாமல் உங்கள் சப்ஸ்கிரைபரை சேர்த்து வைத்து யார் என்னவென்று கன்ஃபியூஸ் ஆயிடும் உங்களுக்கு. அதனால எல்லாரும் இங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு என் விஷயத்து தேவைப்படுது, ஆமா இந்த தம்பி பேசுறான் புரியுது, இவங்க பேசுறது புரியுது, நான் பேசுற விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது, ஆமா